Hello traders, this is Bhuvaneshwaran. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து அவசியமா இல்லை அவசியம் இல்லையா, இந்த ஸ்டாப் லாஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் நம்ம ஃபாலோவர்ஸ் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மென்டாரை வந்து ஃபாலோ பண்ணுறேன், அது யூடியூப்லேயே இருக்கட்டும் இல்லை அவங்கக்கிட்ட கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும், அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறேன். பட் அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து வீடியோவில் என்ன சொல்வார் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து தேவையே கிடையாது, ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ப்ராஃபிட்டை எடுத்துரும், ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு லாஸ் தான் கிடைக்கும், ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுவே நான் வேற ஒரு மென்டாரை ஃபாலோ பண்ணுறப்ப இல்லை அவரோட வீடியோவை பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட்டு, ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சு அப்படின்னா உங்களோட ஓவரால் கேபிட்டலும் உங்களுக்கு லாஸ் ஆகிடும், ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார். இப்போது நான் மென்டார் 1 அவரை வந்து ஃபாலோ பண்ணுறப்ப அவர் சொல்கிற விஷயம் எப்போ எனக்கு சரின்னு படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரேடு மார்க்கெட் வந்து மேலே போகுது, என்னோட ப்ரைஸ் மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பேன். ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு 10 பாயிண்ட் இல்லை ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறப்போ என்னோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு எனக்கு லாஸை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்னோடய டார்கெட்டுக்கு போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆமாம்ல, நம்ம அந்த மென்டார் 1 அவர் சொன்ன விஷயங்கள் வந்து கரெக்டாக தானே இருக்குது, ஸ்டாப் லாஸ் போகிறப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் அதுக்கப்புறம் தான் வந்து டார்கெட் நோக்கி போகுது, ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணால் கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த மென்டார் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் சொல்கிற விஷயங்கள் எப்போ பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அகென்ஸ்டாக பெரிய லெவலில் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குறப்போ ஸ்டாப் லாஸ் போடாமல் என் டைரக்ஷனுக்கு மார்க்கெட் திரும்பும், என்னோட டார்கெட்டுக்கு திரும்பும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களோட லாஸுங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த டயத்தில் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு கம்மியான லாஸ்லேயே நம்ம வந்து வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இப்போது 2 பேர் சொல்கிறதுல நான் வந்து எதை ஃபாலோ பண்ணுறது இல்லை யாரை ஃபாலோ பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் போடுறோமா வேண்டாமா அப்படிங்கிறது பெரும் குழப்பமாக இருக்கும். அதுக்கு இந்த ஸ்டாப் லாஸோட பெனிஃபிட் என்ன, இந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பெரிய அளவில் லாஸ் வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் இந்த ஸ்டாப் லாஸோட வேலை. மார்க்கெட் வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக போகுது அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிடும், ஸோ உங்களுக்கு பெரிய லாஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ இது ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸோட ஒர்க்கு. அப்போது நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை பொறுத்து இருக்கும். அதாவது நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர், சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லரா பையரா, அப்படியே ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்ஷன் பேஸ் பண்ணி நேக்கடாக செல் பண்ணுறவரா இல்லை ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நான் டைரக்ஷனல் ட்ரேட் பண்ணுறவரா, இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா நேக்கடாக பை பண்ணுறவரா இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பை பண்ணுறவரா, இந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க, மென்டார் 1 இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய ஆப்ஷன் செல்லர்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே அவர் வந்து ட்ரேட் பண்ணுறாரு, மார்க்கெட்டோட டைரக்ஷனை பற்றி அவருக்கு வந்து பெருசாக ஐடியா கிடையாது, ஸோ அதை பற்றின எந்த கவலையும் கிடையாது. அவர் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலுமே அவருக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெட்ஜ் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ நீங்களும் அவரை மாதிரியே ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க, இல்லை அவரோட ட்ரேடிங் செட்டப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்களும் அதே மாதிரி ட்ரேடிங் செட்டப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணலாம். அதே போல் அவர் சொல்கிற விஷயங்களை அப்படி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து டைரக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுற ஒரு செட்டப் வச்சுருக்கீங்க, அப்படியாப்பட்ட ஒரு செல்லர் அப்படிங்கிறப்போ நான் டைரக்ஷனல் ட்ரேடரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட செட்டப் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகாது, அவர் சொல்கிற விஷயங்களும் உங்களால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது, அது வந்து சரியாகவும் வராது. அதே போல் தான் மென்டார் 2 எடுத்துக்கிறீங்க, அவர் வந்து டைரக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடர், ஆப்ஷன் பையர்னு வச்சுக்குவோம். அவர் வந்து ஸ்டாப் லாஸ் இம்பார்ட்டன்ட், ஏன்னா டைரக்ஷன் பேஸ் பண்ணி பண்ணுறப்போ அவருக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா அவர் வந்து அவரோட ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணும், அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்களும் ஒரு ஆப்ஷன் பையரு, ஆனால் நீங்கள் நேக்கடாக பை பண்ண மாட்டீங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க, ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாது, அதுக்கான நெசசரியும் இருக்காது. அப்போது
நீங்கள் என்ன ட்ரேடிங் செட்டப் ஃபாலோ பண்ணுறீங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மென்டாரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மென்டார் எந்த மாதிரியான ட்ரேடிங் செட்டப் வச்சுருக்காரோ அந்த செட்டப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் பண்ணுறது ஒன்று, ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மென்டார் செய்கிற செட்டப் வேறு ஒன்று அப்படிங்கிறப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ இப்போது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ நான் ஆப்ஷன் அனலிட்டிக்ஸ் வெப்சைட்டில் இருக்கேன். இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போது என்னோட வியூ, அதாவது மார்க்கெட் கரண்ட்டாக ஷார்ட் சைடு போக போகுது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரியா? ஷார்ட் சைடு போக போகுது, கீழே போக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு புட்டை பை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது கரண்ட்டாக மார்க்கெட் வந்து 22,350 கிட்ட அட் த மணி இருக்குது அப்படிங்கிறப்போ இதை வந்து நான் பை பண்ணுறேன், சரியா? நேக்கடாக நான் வந்து ஒரு பொசிஷனை பை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பாருங்கள், எனக்கான ப்ரீமியம் வந்து 4,500 சம்திங் தேவைப்படுது. இந்த இடத்துல எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அன்டிஃபைன்டு, அதாவது மார்க்கெட் வந்து கீழே இறங்க எனக்கு எவ்வளோ வேணாலும் ப்ராஃபிட் வரலாம். மேக்ஸிமம் லாஸுங்கிறது வந்து 4,500 அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்த பாருங்கள் 100%, அதாவது இங்கே கொடுக்குற ப்ரீமியம் எல்லாமே உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். மார்க்கெட் சப்போஸ் அதே இடத்துல நின்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு அகேன்ஸ்டாக போனாலும் சரி, உங்களோட ஃபுல் ப்ரீமியம் நீங்கள் வச்சுருக்க அந்த ஃபுல் கேபிட்டல், நீங்கள் இந்த ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண போகிற ஃபுல் கேபிட்டல்ங்கிறது வந்து 0 ஆகிடும். இது எல்லாமே உங்களுக்கான லாஸு. இந்த மாதிரி நீங்கள் நேக்கடாக புட்டையோ இல்லை காலையோ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, நேக்கடாக பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டே ஆகணும். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் போக போக உங்களுக்கான லாஸ், உங்களோட ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு லாஸ் வந்து பெருசாக வந்துட்டு இருக்கும். அதாவது நம்ம வந்து நினைக்கக்கூடாது 4,000 கட்டுறோம் 4,000 மட்டும் தானே நமக்கு வந்து லாஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல பர்சன்டேஜ் பாருங்கள் 100%, அதாவது நீங்கள் அந்த ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற கேபிட்டல் ஃபுல்லாகவுமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும்னு பயமாக இருக்குது, நான் வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷனை நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அட் த மணி நம்ம வந்து பை பண்ண மாதிரி அவுட் ஆஃப் த மணியை வந்து நான் செல் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் 91 ருபீஸில் பை பண்ண இல்லையா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து ஒரு செல் பண்ணுறேன், இந்த பொசிஷனை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா எனக்கு ஹெட்ஜிங்காக இதை நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பொசிஷனை பாருங்கள், எனக்கு 22,000 வந்து தேவைப்படும், 22,350 இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படும். எனக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4% தான், அதாவது 972, இதுதான் எனக்கு மேக்ஸிமம் லாஸு. அதே போல் என்னோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 6.8%, 1,500. இந்த இடத்துல பே ஆஃப் சார்ட்டில் காமிக்குது பாருங்க. மார்க்கெட் என்ன தான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போனாலுமே உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் லாஸுங்கிறது வந்து எவ்வளோ, உங்களோட ஓவரால் கேபிட்டலில் 4.3% தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸு. அதே போல் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 6.8% தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களோட ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் ஆகிடுச்சு. நீங்கள் எடுக்கிற கேபிட்டலுக்கு, நீங்கள் கொடுக்குற கேபிட்டலுக்கு 4% மட்டும்தான், 4 to 5 இந்த பர்சன்டேஜ் மட்டும் தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. அதே போல் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் உங்களுக்கு எவ்வளோன்னு டிஃபைன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க, பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அவசியமே கிடையாது. இதில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பை சப்போஸ் மார்க்கெட் எனக்கு அகேன்ஸ்டாக மேலே ஏறுது, இந்த புட் ஆப்ஷன் வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நீங்கள் செல் எடுத்துருக்கீங்கல்ல, இந்த செல்லும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால தான் நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணுறது. அதனால தான் மார்க்கெட் இந்த இடத்துல பே ஆஃப் சார்ட்டில் காமிக்குது பாருங்கள், எவ்வளவு தூரம் கீழே இறங்கிக்கிட்டே போனாலும் அது காமிக்குது பார்த்தீங்களா. அதிகபட்சம் உங்களுக்கு 970, 72 இந்த இதுதான் உங்களுக்கு லாஸ் காமிக்குமே தவிர அதுக்கு மேலே உங்களுக்கு லாஸு போகவே போகாது. மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் சரி. எப்படி உங்களுக்கு லாஸ் வந்து இங்கே டிஃபைன் ஆகிடுதோ அதே போல் தான் இங்கே ப்ராஃபிட்டும் டிஃபைன் ஆகிடும். நமக்கு எப்படி ஒரு பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணாமல் நம்ம நேக்கடாக பை பண்ணுறோம் இல்லை செல் பண்ணுறோம் அப்படின்னா அன்லிமிட்டடாக ப்ராஃபிட் வரும். அதே போல் லாஸும் நமக்கு அன்லிமிட்டடாக இருக்கும், அதாவது ஓவரால் கேபிட்டல் போயிடும். அதே போல் இந்த இடத்துல ஹெட்ஜ் பண்ணோம்னா நமக்கு லாஸும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆகிடும், அதாவது டிஃபைன் பண்ணிடும், இவ்வளோ தான் எனக்கு லாஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸையும் டிஃபைன் பண்ணிடலாம். அதே போல் நமக்கு ப்ராஃபிட்டும் இவ்வளோ தான் இருக்கும். அன்லிமிட்டட் ப்ராஃபிட்ங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது மார்க்கெட் வந்து டவுன் சைடு போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் சம் விக்கு ஃபார்ம் ஆகிறதுனால உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், இல்லை சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் அகேன்ஸ்டாக கூட போகலாம். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல உங்களோட ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணுறீங்க, அதாவது 1:1.5 இது வந்து ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் ரிவார்டும் உங்களுக்கு கிடைச்சிருது. அதே சமயம் நீங்கள் எந்த விதமான பதட்டமும் பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் உங்களோட ரிஸ்க் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வரப்போகுது, மார்க்கெட் என்ன தான் அகேன்ஸ்டாக போனாலும் எனக்கு ரிஸ்க் இவ்வளோ தான் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்பராக தெரியுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப
டென்ஷன் ஃப்ரீயாகவும் ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம். அதே போல் இப்போ நீங்கள் மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை வந்து செல் பண்ணுறதா வச்சுக்குவோம். காலை வந்து செல் பண்ணுறீங்க, நேக்கடாக வந்து செல் பண்ணுறீங்க, சரியா? டைரக்ஷன் தெரிஞ்சு நேக்கடாக செல் பண்ணுறீங்க. அப்படி நேக்கடாக செல் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போக போக உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து 4500 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் மார்க்கெட் உங்களுக்கு அகென்ஸ்டாக போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ் அப்படிங்கிறது வரும். மார்க்கெட் வந்து மேலே போக போக உங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ இதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி வந்து ஒன்று நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 64 கிட்ட வந்து நான் ஒரு பை பண்ணிக்கிறேன். இது வந்து அவுட் ஆஃப் த மணி, இதை நான் வந்து ஒரு பை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடுது பாருங்க, நான் பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1270 வருது. அதே போல் எனக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு 1230 தான் எனக்கு லாஸ். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து எனக்கு அகென்ஸ்டாக போனாலும் எனக்கு வந்து இவ்வளோ தான் லாஸ் வருது. இந்த மாதிரி நீங்கள் பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணுறது மூலயமா ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். இந்த மாதிரியான ஹெட்ஜிங் பொசிஷன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் நேக்கடாக பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து அவசியம். ஸோ இந்த வீடியோ மூலமா நம்ம ஓவராலாக சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. ஆனால் நான் வந்து எனக்கு ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு அந்த மாதிரி தான் நான் வந்து கேம் ப்ளே பண்ணுவேன். நான் வந்து நேக்கடாக தான் பார்த்தீங்கன்னா பையோ செல்லோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ட்ரேடராக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவை. ஸ்டாப் லாஸ் போடாமல் நேக்கடாக நீங்கள் பையோ செல்லோ பண்ண வேண்டாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அன்லிமிட்டட் லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி கூட சுச்சுவேஷன்ஸ் அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.